போய் வா. அந்த பக்கம் போகாத, பசங்க சரியில்லை. தேங்காய் ஓட கோழி தப்பாங்க தனி போடுவாங்க, ஓடி வந்துரு. நம்ம போய் வரட்டு ஒரு ஆள் பண்ணாதான் சப்போர்ட்டுக்கெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. இது வாஜோய் போன பொம்மநாட்டிய கூப்பிடுத்த போ. யாரையாவது சிலப்பநல்லூர் பட்டா கண்டார பழனி ஓல பண்ண மட்டும் அடிக்கிறாங்க. நான் பண்ண ஓலியா வாங்கி போடாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி இருந்தீங்கன்னா வந்து கூத்துல கையை ஓடுற மாதிரி வரதான். பாரு சொல்லிக்கிறான். சொல்லுவாங்க கம்மல் பத்தியம்மா ஏய் குடு சுத்தியா வாடியா. பசங்க எம்மா இவன் அண்ணாச்சி ஒரு அவருக்கு இவனுக்கு என்னைக்கெல்லாம் அவனுக்கு சாபுதியமா இவன் செத்த ஒரு ஆட்டம் ஆடலான்னு கரெக்டா. எனக்கு காசு 25,000 30,000 எந்த சாதம் பரவாயில்ல. ஏதோ பழகு ஒரு ஆட்டம் ஆடலாம். எப்படி ஆட சொல்றது பாரு. எங்கேயும் வாடிய கணக்கா எழுந்து வா. என்னத்துக்கு முடிக்க எழுந்து வா. இவன் நானி பேசி ஆடுற ஆட்டம் என்ன பண்ற? அவன் இல்லைன்னா புண்டியாசி புண்டி வைத்த முடியும் துட்டாசி கம்னு உக்காரு. இவன் தானே கூப்பிடுறாங்க. யார் அது? ஏன்னா அந்த பையன் ஒரு ஆட்டாலாம் நிக்கிறான். எதானே ஒரு சொல்லி மானத்தை கெடுத்துவேன். நீ கம்முன்னு படுத்து நல்லா ராஜா. ஆஹா ஆமா இவன் வாங்கி கொடுக்கறதா டெய்லி சாப்பிடலாம். மச்சான் உன்னை பார்த்த உடனே மச்சான் எப்படி தெரியுமா? ஊரு நில தண்ணி உண்டாகுவான குளத்தண்ணி குடிதலையா புனத்தண்ணி அங்கே எங்க பார்த்து எனக்கு குடிய வச்சு எப்படி நின்னுக்கன்னு அடிக்கிறது? அடிக்கிட்ட மதாலக்காரா நிக்க நின்னு அடிக்க மாட்டியா?
மச்சான் ஏற்கனவே கிழிஞ்சுதான் தேயில் உன்னை பார்த்த உடனே உனக்கு எப்படி இருக்குது மச்சான்? உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். பாப்பா கட்டடிப்பா கட்டடிப்பா காலாசி குயிலே பாபா கட்டடிப்பா கட்டடிப்பா இதமா உன்கிட்ட ஒரு கேக்கலாம் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா கேக்குறேன். கேக்குது என்னடா கேளுடா. ஏமா என்னென்னமோ எனக்கு கொடுத்து உதவினுங்கிற அந்த வண்டி எடுக்கிறதுக்கு கூட கொடுத்த டெம்பா எடுத்து 10,000 நான் தான் கொடுத்தேன். 10,000 கொடுத்தேன். டெம்பா எடுத்து 1 லட்சம் நான் தான் கொடுத்தேன். ஏன்டா வேற என்ன வேணும்? 10,000 அதுக்குள்ள 1 லட்சம் வண்டி ஏறிச்சு சார். கூலர் எடுக்கிறதுக்கு 10,000 கொடுத்தேன். வண்டி எடுத்து 1 வருஷம் ஆகுது. இப்போ 1 வருஷம் 4 வீலர் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் கொடுத்தேன். இது கொடுத்ததானே அது இதெல்லாம் கொடுத்துனுங்கிற. ஹேய் ஃபைனான்ஸ் பணம் கட்டறது நான் தான். ஏமா எல்லாமே கொடுத்துனுங்கிற. ஒரு நாளைக்கு சூத்து கொடுத்து உதவ கூடாதா? என்ன பண்ற சூத்து கொடுத்தா? எப்படி அங்கறா வாங்க. பரவாயில்லை காடுதா? பரவாயில்லை கேக்குறா. ஏமா பொம்பளைங்க இடம் கொடுக்காத நான் கேக்குறேன்னா என்னாச்சு இடம் கொடுத்தாங்க மச்சான். பாப்பா அதனால பார்த்த உடனே யாரே படிக்குது மச்சான் அடி சொல்றேன். பாப்பா அடி எட்ட நம்ம நெஞ்சே ஒண்ணா பாரதோனி பாப்பா பாரதோனி எட்ட நம்ம வர சொன்னேன். எவ்வளவு நேரம் நான் காத்துன உட்காந்து வெளியே நின்னுக்கிறது? இவ்வளவு நேரம் தான் அனுப்புனாங்க மதாலக்காரன். இவ்வளவு நேரத்தையும் நீ வெளியே அனுப்புனாங்க. அவ்வளவு நேரத்தான் நான் வர முடியும். நீ எவ்வளவு நேரத்துக்கு வரட்டு? நானு எவ்வளவு நேரத்துக்கு வரட்டா? வந்துனுங்கிற ஒரு 11 மணிக்கெல்லாம் இருந்தாலும் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும். எல்லாம் போனா போட்டு எல்லாம் போயினே தாங்கிறாங்க. போய் நிக்கிறாங்களா? படுத்துங்கிறாங்க. போனேன். சரி அவங்க கஷ்டம் என்னவா இல்லையா? அப்படி இருந்தாலும் கண்ணு இந்த தெய்வம் மோடேஸ் அப்படிமா வருகிற போது நான் யாரம்மா, எந்த ஊரம்மா, என் நாட்டுக்கு சேர்ந்தவை, என்னுடைய பேர் என்ன, நான் வந்த சமாச்சாரம். நல்லா இருக்கியா? ஏன் அதுக்குள்ள பொம்பளை மாத்தியா? உங்களையாட்ட நினைச்சிடாத என்னெல்லாம். இங்க பாரு, நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, எல்லாருக்குமே தெரியும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. தேவையா நைட்ல பொட்டை வேஷம் போட்டுவா வெடிச்சுன்னா ஆம்பளை ஆயிடுவான்னு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் ஜாக்கி தெரிவா. அன்னை மகான தேவி நாய் வந்து போறது ஒண்ணு தவறு கிடையாது. இப்ப எப்படி ஒரு 500-600 ஜனம் பாங்க இல்லையா? குறைஞ்ச பச்சைக்கு வாங்க. நான் அந்த 500 பேர்ல 400 பேர் தூங்கினாலையும் முடிச்சிருந்தாலையும் ஒரு 100 பேர் தூங்குவாங்க. இல்ல 100 பேர் முடிச்சிருந்தாலையும் 400 பேர் தூங்குவாங்க இல்லையா? அவங்க சொல்லுவாங்க காத்தாளிக்கு, பிள்ளா பிள்ளா யாரா பெண்ணாகரத்துல வந்து ஆட்டானாங்களா, அவங்க அடுத்த ஒரு நாய் பாச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க சக்கார்த்திங்க. அதுக்குதான் யாரும் அந்த வார்த்தை சொல்லிட கூடாதுன்னா நாய் வந்து போகுது. நானும் பாத்துனுங்கிறேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து போது ஒண்ணு தப்பு இல்ல. அப்படி கண்ணு அப்படி சோழ குயிலை போல வாழ பருவமுல்லை வான விழியழகி வண்ண முகத்தழகி எனக்கு முன்பாக வந்தார யாரு? ஒரு 21 நிமிஷம் என்ன தெரியுமா சக்கார்த்திங்களுக்கு? யாரு கேக்குறியா? இல்ல சிரிக்கிறாங்க.
ஏய் இங்க பாரு அப்படி மட்டும் நினைக்குமானே நானும் இவளும் ஒரே நாள் வயசுக்கு வந்தங்க நானும் பாரு இவளும் யாரு நானும் இவளும்டா ரெண்டு பேருமா ஒரே நாள் வயசுக்கு வந்தங்க பையன் ஒரே நாள் போய் வேலை ஜாயிண்ட் ஆனுங்க என்ன வேலையா ஏறி வேலைக்குற ஏறி வேலை என்ன பண்ண ஏறி வேலை சாதாரணமா அட்டை வாங்கறதுக்குள்ள தலைவர் கிட்ட நடனா காலு பூரா தேஞ்சு போயிரு அப்படி நடக்கிறதா தலைவர் கிட்ட போயினுங்கிற ஏய் ஏன்னா ஏறி வேலை அட்டை வாங்கறது தலைவர் கிட்ட போனா தலைவர் போன கம்முனு போலாமா தானே இங்க பாரு அப்படி போய் ஒரே நாள் வேலை ஜாயிண்ட் ஆயிராஜா வியாபாரத்துக்குள்ள நான் வச்சு நான் என்ன பார்த்து ஓடியாடுறேன் பைட்டும் பாலா போச்சா பழைய கழி நாய் தூக்கி போச்சான்னு தெரியாதாங்க அப்படி இருந்தாலும் சத்தி லோகத்தை யாழக்குடி யாரு இவரு துவராஜியா பிரம்மதேவன் எந்த துவராஜி கேட்கறாங்க நாலு ஒரு கட்டி செய்ய மாட்டான் துவராஜி சொல்றியா எங்க வீட்டுக்காரர் சத்தி லோகத்துக்கு அதிபதி யாரு இவரு பிரம்மதேவன் ஆமா அண்ணவருக்கு மனைவி என்னுடைய பெயரோ அறிவை சரஸ்வதி கலைவாணி தட்டுவாணி தட்டுவாணியா தாமரை தடாகம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரில் வீணை வாசிக்கக்கூடிய என்னுடைய பேர் தட்டுவாணி இல்லையா அப்படி சொல்லிவிட்டேனே இந்த நாளையிலே ஏதோ காரணமாக மன்னர் பெருமான் மறுபடி உத்தரவு போய் சொல்லிட்டு வா ஏ மந்திரி அம்மா அம்மா சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மா எனக்கு மட்டும் இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா சொல்றியா சொல்றா ஏமா நீ மாசமா கேட்டல உங்க கூட்டுக்கார மாசமா எனக்கு 6 மாசம் எங்க கூட்டுக்கார 10 மாசம் அவருக்கு முன்ன ஆகு டெலிவரி எனக்கு 6 மாசம் கழிச்சு ஆகுப்பா ஏ நந்தி அம்மா உன்னை எங்கடா அனுப்பினா கூட்டுக்காரிக்கிட்ட என் கூட்டுக்காரிக்கிட்ட போனியா என்ன சொன்னா நல்லா ஒத்துக்கணும் ஒத்துக்கடான்னு சொல்லு எதுக்கு வரதுக்கு உங்ககிட்ட ஆமா எங்கடா இருக்கறா கேட்ல இருக்கறா ஆமா கேட் சாவி ஆயிட்டு இருக்குது சாவி நான் வச்சினுங்கறேன் போடா போய் திறந்து உள்ள விடுறா திறந்து விட்டா சட்டரை தூக்கி விட்டா சாவி கேட்டை திறந்து உள்ள விடுறா ஏய் வாங்க பூச்சி விடமானா நீ அமுத்தி விடமானா அது ஓட்டுறத பிடிக்கிறதெல்லாம் எங்க வேலை எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு சத்தியமா சொல்லிட்டாரு போடு போடத்துல நிறைய போடா எப்படி போ ஓய் 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 வாழன்னா வண்டிய போயிருந்தடா எங்க மூத்தார் போனாரு சின்னவடா இவ பையா டேய் யார் மூத்தார் போனாரு சின்னவ யாரு இவடா அவன் பேண்ட் போட்டுக்கறான் லெகின்ஸ் போடுறா நிறைய போடா மாமா எப்படி போடா யோசி போறா என்ன போடா மாமா போடே எப்படி இருக்குது சரஸ்வதி எழுந்திருக்கட்டே எழுந்திரு என்னுடைய திவ்ய பொற்பாவ கால்களை அன்போடு நீ பணிந்திருக்கிறாய் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தேவி மங்கை மகராஜியவாளா
என்னுடைய திவ்ய பொற்பாத கமல கால்களை பன்னிரால் கால் கழுவி பட்டாடையால் துடைத்து மலர்ந்து போய் மாலையாகவும் மலராத போய் காம்பரியில் பாத்திரை கொட்டி அநேக வந்தன செய்தப்படார் என்றென்றைக்கு சுக சேமமாயிருப்ப எழுந்திருக்கட்டே எழுந்து இருந்தாலும் சாமி தேவி இப்படி பாடும் என்று வாக்கு கொடுத்தினாதா ஆமா இன்ற நாளையிலே ஆமா வரவழைத்து சமாச்சாரம் திடீரென்று ஆமாங்க அரண்மனை இருந்த சிறு சிறு சில்லறை வேலை செய்யறத உடனே திடீர் இந்த ராஜசபைக்கு வரவழைத்த காலம் உண்மைதான் சொல்ல வேண்டுமா ஆமாங்க தேவி உத்தமையால் இட்ட சேவி தேவியாலே பெண்ணே உன்னை எதற்காக வரவழைத்தே தெரியுமா? இந்த தினத்திலே அசுரர்கள் ஆர்ப்பாட்டமும் இல்லை, நான் தெய்வலோகத்துக்கு போக வேண்டிய வேலையும் இல்லை. அதனால பஞ்சனை அலங்கரித்து சற்று நேரம் சரச சல்லாபம் ஆடலாம் என்று வரவழைத்தேன். அப்படிங்களா? மகாராஜா இப்போது நம்ம எங்க வந்திருக்கிறோம்? நாமளா சத்தியவாக வந்திருக்கிறோம். அந்த சதிமுக பிரம்மன் இருந்தால் துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு வரையா? சொல்லிட்டு வந்துடுறான். ஆகட்டும். அப்படி பண்ணுவார இப்படி பண்ணுவார இப்படி பண்ணுவார அப்படி பண்ணுவார் எனக்கு அங்க பண்ணி முடிச்சலாம் நான் பார்த்தோம் நானுங்க பஞ்சனிக்கு அலங்கரித்து பஞ்சனிக்கு நான் உட்காந்துக்கிறேன். நீ என்ன புடங்கிறதுக்கு போன அது கற்படியாக போய் உள்ள போய் ஆமா
செடிக்கு ஆமாடி ஆமாடி ரோடுல புடிச்சு எலும்பு கைக்கு ஆமா நல்லா கறறேன் நல்லா கறறேன் பரவாயில்ல மாமா சரி சரி முன்னாடி நானு ஏ வாடா பையா அது மட்டும் கிடையாது மாமா தேவி சாமந்தியில பூத்த பூவா சாமந்தி பூடானி இருக்க சாமந்தியில பூத்த பூவா சாமந்தி பூடானி இருக்க உட்காரு தேவி உட்காரு என்ன பண்ணு எதற்கு கம்பெனிக்கிறா எப்படி உட்காரு உட்காரு எவனே உட்காரு அப்படியா மகாராஜா போய் பார்த்துட்டு வந்தாங்க என்ன பார்த்தா என்னாத்தையும் பார்க்குவாங்க போய் ரெண்டு பேரும் உல்லாசமா இருக்கிறாங்க என்னமாக்குறாங்க உல்லாசம் உள்ளாக்குறாங்க ராத்திரி நேரத்து பூஜையில் மகாராஜா சொன்னியா சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முறை துருவமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகா முனிவர் வந்திருக்கிறார் அது சீக்கிரம் சென்று அவருடைய பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லிட்டு வந்துடுங்க ஓட சீக்கிரம் வார்மன் என்றாங்க எனக்கு முகத்தோடு முகம் வைத்து பெண்ணே தருவாய கண்ணே கண்ணே காலோடு பால் பின்னி கட்டி பிடித்து எனக்கு காமத்தை தீர்ப்பாய் தேவி கம்பெனி புத்தி கட்டு மனுஷா மொத்தம் கொடுத்தா கண்ணமான உப்பி போச்சு என்ன எனக்கு உப்பு பணமா உப்பிக்கிறாரு கறியா ஏண்டி ஆசையா மொத்தம் கொடுக்க போய் எப்படி உப்பிவாங்க சாமி இப்படியே பண்ணலாம் எங்க போலாம் முடிஞ்சா பாரு முடியல வச்சுக்க கூட்டுக்காரன கம்மன் ரீஸ் கூட்டுற சொல்லு மகாராஜா நீ என்ன அடிச்சு எந்த பிரயோஜனம் யார் சிரிக்கிறாங்க சூட்டால கவர்மெண்ட் சூட்டாடா எப்பா வரவெல்லாம் புடிச்சு அடிக்கிறான்டா ஓய் அவங்க சிரிச்சா யாரு கடி எனக்கு உள்ள ஓய் மரியாதை கொடுக்கல ஆமாங்க பையன் கிடையாது அதனால நானே சென்று பார்க்க வேண்டும் இருந்தாலும் ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கிறேன் கூப்பிடா முடிச்சா நீ அதே பிரம்மா என்ன நோண்டி தோண்டி இல்ல நம்ம கடவுசல கட்டிக்க நாய் குட்டிவன் அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டில லபோடு கத்துது முன்னாடி பைக்கா பீக்கானு பண்ணியா இருக்குது ஆனா குட்டியில கம்பெனி நான் காலையில் எப்பயே பழைய களி கழிச்சு நாய் போறது வழக்கம் ஆமா ஆமா நீ வேற பஞ்சனைக்கு போலான்னு அப்படி ஓடி வந்துட்டேன் எனக்கு வேற அப்படி அங்கலா அப்படி வந்துட்டான் நான் கரிசி வந்து கீழே ஊத்தி வைக்கிறேன் மேல ஊத்தி வச்சுட்டான் அது எட்டி தள்ளி கீழே ஒன்று போயிட்டு போது சட்டி உடச்சு போயிட்டு அந்த கூழ் எல்லாம் கீழே ஊத்தி போயிட்டுதாக்கா அது நாய் சலுப்பு 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 நக்கு மாட்டேங்குது அந்த சவுண்டு கம்பெனி அப்படியா சரி 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 அடே சரசு கூதி
நாயிலடி அவன் சொல்றான் யார வெளியே நிக்கிறவன் ஆமா உனக்கு கருப்பதான் இருக்குது என்ன சரஸ்வதி டை அடிக்கணும் மாமா ஆமா என்னமோ ஒரே சவுண்ட் இருக்குது போய் பார்த்து வந்துடலாமா இல்ல யாரா இருந்தாலும் உள்ள பார்த்து யாரா பார்த்து ஊறி நாம உண்மையை வாங்கணுங்க என்னடி வா உண்மை என்னவா யாரா ஓ பாரு நம்ம முடியாப்பு கோயில் எனக்கு போதும் போதம் முன்னாடி போதும் அந்த போதமான தான் தெரியும் போதமா கிட்ட எதை கிட்டும் எனக்கு முன்ன மாதிரி உடம்பு சரி வரதல கருப்பை எடுத்து 3 நாள் தான் அது அன்றைக்கு ஆமா நீ போய் என்ன பண்றேன் யாரு என்னன்னு கேட்டு பலான்னு பாப்பா அப்படியா எங்க நிக்கிறப்போ கேட்டு அம்மா 2 ஆபரேஷன் அப்படியா சரியான ஒட்டிக்கிறேன் யார் 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 நீ யாரு எந்த ஊரு இந்த சத்தியலோகத்தை தேடி வந்திருக்கிறாயே தொடர்ந்து வீட்டுல நாய் சொந்த நானே என் கூட்டியார் சந்தோஷமா இருக்கிறேங்க தொடர்ந்து வீட்டுல நாய் சொந்த மாதிரி உங்களுக்கு யாரா நீ அடே பிரம்மா அட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க நல்லா தைரியமா பேசு ஓய் என்ன பெருமானன்னு சொன்னேன் துர்ப மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகா முனிவர் யாரு தூர முனிவராமா இல்ல தூர்வாச மகா முனிவரா இவனுக்கு ஏண்டி இவனை படைச்சவன் நாடு ஆமா 7.5 மலை கோபம் 3.5 மலை தாடி ஏர் நெட்டி எதிர் ரோமம் அகண்ட மார்பு நிகண்ட கரம் பூடுருவம் உருட கண்கள் அது மட்டுமா அகக்கண் 10 நிகக்கண் 10 முகக்கண் 2 ஆக மொத்தம் 22 கண்ணு கொடுத்திருக்க நான் இவனை படைச்சிருக்கிறேன் இவன் வந்து என்ன தெரியாத ஒரு ஏண்டா இவனை படைக்கவே நானு பேரு பிடிச்சு விட்டாய் நீ தூர்வாசனம் இருந்தாலும் யாரு என்ன நம்மளுக்கு என்ன குண்டியா நான் காண்றேன் கேட்டு பாடா நம்ம என்ன யாரு நமக்கு அவன் இவ்வளவு வரச்சு போயிட்டு இருக்கா இல்ல இந்த சத்தியலோகத்தை நாடி வேகமா வந்திருக்கிறாயே என்ன காரணம் உனக்கு ஏதாவது வர வேணுமா இல்ல வர வேணுமா அதே எப்படி கத்துறா மச்சாமா அந்த பையன் கத்துறான் கோடி பைத்தியக்காரி அவ அடிக்கிற நாடு கத்துறான் அவன் கத்துறான் அடியா தூர்வாசா ஏடா அட உன்னை படைத்தவன் நானாடா இந்த உலகம் படைத்தவன் நானாடா அட உன்னை படைத்தவன் நானாடா இந்த உலகம் படைத்தவன் நானாடா ஒரு கொழுப்பு
உன்னை படைத்தவனே நான். ஓஹோ, இந்த உலகத்தை படைத்தவன் நான். யானை முதல் எருமக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைக்கக்கூடியவன் நான். என்னையே வந்து உன்னை பாதம் அணிக்க சொல்றாயா மனையனே. அது அகம்பாவம் கொள்ளாதானா குருவதனியம் அகம்பாவம் கொள்ளாதானா. அகம்பாவம் கொள்ளாதானா குருவதனியம் அகம்பாவம் கொள்ளாதானா. அகம்பாவம் கொண்டே அகிலத்தை நான் அப்பயே சொன்னேன் மனுஷன் வீட்டுக்காரங்க ஆனவனும் வரவான் ஆகாதவங்க வருவான் வீட்டுக்கு வரவான் எப்பயும் ஜட்ஜி போட்டு போனா அப்பயே சொன்னோம் கொண்ட மாதிரி ஜட்ஜி கூட அப்படி ஜட்ஜி அப்படி விட்டு போயிடுவாங்க என்னை தொட்டு பேசுகிறாய். உன்னை படைச்சிருந்தான். ஏண்டா எங்களையாட்ட கொஞ்சம் ஒரு 5 அடி 6 அடி கூட பரவாயில்ல. 3 அடி தான் நீங்க அளந்த பார்த்தா 3 அடிக்கிறேன். வர்றாயும் வருவான். ஏன் பின்ன நீ படிக்கக்கூடியது எப்பேற்பட்டது? எப்பேற்பட்டது? ஒருவர் கண் இல்லாமல், ஆமா, ஒருவர் கை இல்லாமல், ஒருவர் வாய் பேசாமலும், ஒருவர் கால் இல்லாமல் வஞ்சகமாக படைக்கக்கூடிய தேவடைய மகன் இல்ல. நான் படைக்கிறேன் எதற்காக படிக்கிறேன் தெரியுமா? இவங்க முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை நான் எடுத்து பார்த்து இந்த பாவத்துக்கு நான் உயிர் படைக்கிறேன். என்ன நேற்று சொல்ல இவங்க 2 பேர் மட்டும் எப்படி அழகாக்குறாங்க? இவங்களை இப்படி படிச்சுட்டா என்ன இடம் இப்படி ஏண்டா எதுக்கு எதுக்குடா படிச்சிருக்கிற? ஏண்டா உன்னையாவது என்ன படிக்கிறது? படிக்கிறது இவனே, எல்லாருக்கும் முடி வெட்டுறவன் இவனே. நீனே குறைச்சு வந்தியா? ஏண்டா அறிவு வர போற மூஞ்செல்லாம் புடிச்சு நல்லாக்கிற மூஞ்ச கிட்டும் நாதிக்கிற மூஞ்ச கிட்டும் அசிமான கூட சரி சேவிங் பண்ணி சுத்த மாட்டான் எங்க வீட்டுக்காரன். என்ன அது கூட என்னடா என்ன என்ன மட்டும் இப்படி தாஜோட வச்சு பேசுகிறேன்டா. ஏண்டா 10 ரூபாய் கேஜில இந்த பயிருக்கு ஊர் பிச்சை வாங்கி 60 எதுக்கு இப்படி படிச்சா? உன்னை அழகு பார்த்தா எப்படி தெரியுமா? இப்ப இவன் வாயப்பாடுற வண்ணாச்சு கூஜா வாயப்பாடுற வண்ணம் பையன் தெரியாது வந்துட்டான். அரியா பையன் தெரியாது வந்துட்டுப்பான். வந்தது வந்தான். இந்த முடியெல்லாம் வெட்டி இந்த வீசால சரி பண்ணி பார்த்தா அப்படியே பார்க்க 16 வயசு மாதிரி தெரியும் சின்ன பையன். அதனால இவன் என்ன பண்றான்? அடப்பமலை எட்டுனுங்கிறியா? மகாராஜா மகாராஜா மந்திரியா உன்னி படைச்சு தாடி 3 தாடி இவன். ஆமா ஆமா இது ஷேவிங் பண்ண பரவாயில்லையாமா? இவன் உள்ளாம சும்மா நீ தவறு இல்ல உன்னை படிச்சது 3 தாடி. இந்த தாடி எடுக்க முடியுமா? ஏடா படிச்சாமா? ஏன் படிச்சா? நீ தவத்துல இருந்தா நீ காலகால தவத்துல ஆமா எதிரே இருக்கற ஏ தவத்துல சேர்ந்தவன் தானே. கோபத்துல சேர்ந்தவன் தவத்துல சேர்ந்தவன். ஏண்டா உட்காந்து தவத்திலே ஞானம் ஓம் நமசிவாயா நமசிவாயா அப்படின்னு வந்து சொன்னா ஏன் இப்படி தாடி என்ன செய்யும்? தெரியாது வந்துட்டான். வந்தது வந்தா குட்டி வாடகை டேய் சின்ன குட்டி வாடகை சத்தியலோகத்தை தேடி வந்தது நல்லது. என்ன அதுக்கு அப்படி யாரு பாரு எப்படி வரான்? என்ன என்னுடைய பாதத்தினை படிந்துட்டோம் என்றால்
இந்த சத்திலோகத்துக்கு வந்ததும் இல்லாம வாய் பேசி வாயிலுத்தா சத்த குண்ணி முடிக்கிறா பாருங்க அப்படி படி சொல்றான் வாய் பேசி வாயிலுத்தேமா படி படி நடிக்கிறானே இவனுக்கு யானனா இல்ல என்னானா இல்ல வாடா பையனா போடா பையனா என்ன கேட்ட சொல்லிமா நீ சொல்லு நீ வயசு 10 பேருக்கு வாயா போயிருப்ப எதுக்கு நாளைக்கு நல்ல இருக்கு அப்படி எடுக்கிறான் ஐயா தூர்வாசா ஓய் போக கால வந்தாரா தூர்வாசா உனக்கு எட்டு போக கால வந்தாரா நானும் யாரு புரிஞ்சுக்கிறான் இவங்க எப்படி என்ன பண்ணிடுவான்னு எனக்கு ஒரு அண்ணக்கா எத்தனை கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகி போச்சு பையா இல்ல எங்க கூட்டாரு எத்தனை நாள் சண்டையில் அடிச்சுங்கிறான் சண்டையில் அடிச்சுங்கிறான் எத்தனை அடிச்சுங்கிறாரு சத்தியமா எங்க கூட்டுக்காரனோட அவன் நல்லா அடிக்கிறான் சத்தியமா என்ன சத்துக்கலான்னு வீட்டுல அடிச்சுக்கிறீங்களா அடியே தூர் வாச்சா ஓய் கெட்டு போவதற்கு காலம் கெட்டு நெருங்கி விட்டது அதனால வந்த மரியாதை எங்களோட பாதத்தை பணிந்து விட்டு வேண்டியான வரங்களை வாங்கி செலவு நானு ஆமா நானு இல்ல வாடி வாடி வரங்க ஏ தூர்வாசா பேசினியா ஒண்ணுக்கு வர அடிக்கிறது விட்டு வந்துடுறேன் கரண்ட்ல வச்சுனா நல்லா இருக்கும் 16 வயது வந்த மாடே மாடே என்ன பாடா பாடிட்டு அதுக்கு யாருக்கிட்டாலும் போக முடியாது ஏம்மா இவன் வாயும் இவன் தாடியும் மேசும் பார்த்தா அந்த ஞாபகம் வருமா ஏம்மா ஏ பையா இங்க பாரு நாயெல்லாம் ஒட்ட தடுப்படி ஆகாதா நான் வெறி வந்தா எங்க வீட்டுக்கார உட்போடி போய் கழுதி ஓட்டான் ஓட்டுன உண்ணி ஓட்டுன இப்போ நான் பாதம் பயில நான் சொன்னேன் ஏன்னா அவர் கோபத்துல செல்றவரு கோபம் மூலரமுல தாடி ஏர் நெட்டி எதிரோமோ அகண்ட பார்ப்பு கூடுருவோ புஜபலம் உருண்ட கண்கள் அகக்கண் 10 மிகக்கண் 10 முகக்கண் 2 மொத்தம் 22 நேத்திரம் அப்படின்னு நான் சொன்ன மாநாடி அம்மா அவனை நம்ம கும்பிட்டு நம்ம குறைஞ்சா போயிருவோம்
அப்படி நான் சொல்றேன். அப்படியெல்லாம் கும்பிடக்கூடாது. யாரு? என் கூட்டுக்காரி சொல்றேன். அவா கும்பிடு. எதுலடா அவள? அத நீ போய் கூட்டுக்க, நான் கூட வரேன். ஆட போடியா ஆட சொல்றடா. ஐயோ பாப்பா சும்மா சொல்றா. பாதிக்க படி மாட்டியா? நீ படி கூட சொன்னியா? இப்ப நீ என்னமா 22 நேச்சிரும் 7.5 முளை கோவம் 3.5 முளை தாடி இவ்வளவு பெருசு வச்சுன்னு வந்துங்க. நீ வீர புளின்னு இவ்வளவு அகங்காரமா திறம்பறிய. நீ ஆம்பளை இருந்தா எங்க ஊருக்கா நடிச்சு போடுறா. இப்ப என்ன நினைக்கிறேன்? இங்க பாரு, நீ என்ன அடிக்கிற, அவ என்னன்றா ஆசமா போக உண்மையா போக. நாங்க பார்த்து இப்ப எங்களால பண்ண முடியாது. எங்களால முடிஞ்சு பாரு. என்ன பண்ணிருவாமா? என் கூட்டுக்காரி எப்ப சொன்ன பத்திரம் எனக்கு தைரியம் சொல்லிட்டான். பண்ணியாத அவன் அப்படி சொல்லி போட்டான். பண்ண முடியாது. உனக்கு என்ன கர்வம்? எனக்கு என்ன 5 சிறு இருப்பதனாலதான் இவனுக்கு தலை கருவுன்ற நீ. எல்லாருக்கும் மனகர்வம், இவனுக்கு தலை கர்வம். 5 தலை கருவம். இது இல்லை என்றால் என்னுடைய பாதத்தை நக்கியிருப்பான். பணிஞ்சிருப்பேன். பணிய மாட்டேன், நக்கியிருப்பேன். சரி ஆகட்டும். அதனால 5 சிரத்தை வைத்துக் கொண்டு ஆமா என்னுடைய பாதத்தை நீ பணியவில்லை. ஆமா அதனால நான் என்ன சொன்ன? என்ன பண்ற? அந்த 5 சிரத்தில் ஒரு சிரம் அரும்படி விட்டா சாபா. நான் செய்வேன் பெண்ணே என்னிட பிராணதேவி ராகு போடுங்க. அந்நிதமாக துருவன் திருமணி என்னிடாம பண்ணிய எனக்கு சாவா பாங்குட நடத்திட்டாரே. இன்னும் மதிக்க நம்மை யாழன செய்வாக்கே. எனக்கு சாபா வந்தாத ஐயோ அந்த சங்கட துருவனாலே எனக்கு சாபா வந்தாத ஐயோ சாபா வந்தாத அந்த சங்கட துருவனாலே எனக்கு சாபா வந்தாத ஐயோ
அப்பேற்பட்டவன் அவனுக்கு ஒரு மண்டலம் வைத்திருக்கிறான். மேக மண்டலம், வர்ண மண்டலம், வாயு மண்டலம், அக்னி மண்டலம் சொல்லப்பட்ட அத்தனை விட்டு போட்டு தனியே அவன் துருவ மண்டலம் வைத்து அவன் கர்வத்தால் ஆடி வருகிறான். அவன் நாமல் கொடுத்தால் வரோம், கடவுளா நாம கொடுத்தால் வரோம். ஆனால் முனிவர் கொடுத்தால் சாபம். முனிவர் கொடுத்த சாபத்தால் மும்மூர்த்திகளால் தீர்க்க முடியாது. அதனால இவன் 5 சிறுசிறை அருமடியா ஒரு சிறு அருமடியாக சாபம் கொடுத்து விட்டான். நீ அரமனைக்கு செல். இதை நான் கைலாயம் சென்று சிவபெருமானை கோரி அவனுக்கு நான் இந்த கஷ்டத்தை தெரிவித்து வருகிறேன் தேவி. ஆகட்டும் சாமி, போயிட்டு வாங்க. ஆகட்டும் கைலாயம்